ஐயோ மாஸ்டர், மாஸ்டர் இங்க பாருங்க ஏதாவது மாஸ்டர். மாஸ்டர் என்னப்பா அது? தடுத்து நிறுத்த முடியலடே, காப்பாத்துக்கடா. நிறைய பண்ணிட்டேன்னு ஒரு சீன் போட்டான்ல, அதான் அப்படி ஆயிடுச்சு. அப்ப உனக்கு தானே அப்படி நான் எப்படி ஆயிருக்கணும். அதான் சீன் போட்டது பூரா நீதான். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். எடுத்தோன்னு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்காத. எனக்கு அது எரிச்சல் ஆகுது, புரியுதா? தெல்லரா பண்ண சொன்ன உடனே என்ன பண்ண போறோம்னு கேட்பேன். கேட்க கூடாது. கேட்காதானா? கேட்காதரா தெல்லரா பந்தன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடம் பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கு. அவன் சொல்லாததானே சொன்னேன். எபிசோட் முடிஞ்சு வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பானை செய்யற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பானை செய்ய நமக்கு டீச்சர் கூட்டிட்டு வந்திருக்காங்களா, அவங்கள்ட்ட நம்ம கத்துக்க போறோம். எனக்கு எதுக்குடா டீச்சர்லாம்? நான் பானை செய்வேன், வேற எதை வேணாலும் செஞ்சு வைப்பேன். அட கடவுளே. வணக்கம் வணக்கம். இப்படிக்கா வந்து நில்லுங்க. இவருதான் உங்களோட டீச்சர். சார் பேசுங்க சார். வணக்கம். எனக்கு 23 வயசாகுது. இப்போ நாங்க கையில வச்சிருக்க பேப்பர் மெம்பர்ஸோட பேர் தான் மாத்தி மாத்தி வச்சிருக்கோம். அவங்களுக்கு நாங்க செய்யற பணையை கொடுக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா ஜின்னோட பேர் வந்திருக்கு. இது 23 தானா? அதுக்குள்ள ஏன் சார் இவ்வளவு கட்ட ஆயிட்டீங்க? அது என்னை விட ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல இருக்கட்டும். இவரோட பேர் ஹாட்டே ஹூன். சூப்பர் சூப்பர். நம்ம பாட்ரி பண்றதுக்கு போயிடலாமா? ஆமா சார், நம்ம அந்த பக்கத்துல உட்காரலாமா? என்ன மாதிரி நீங்க 6 பேக்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. நம்ம செய்யற பாட்ரில யாருக்கு தரணும்னு பாருங்க. நான் ஆரம்புக்கு தரணும். டேய் உனக்குடா. இப்போ நீங்க தேர்ந்தெடுத்த ஆளுக்கு தான் நீங்க செஞ்சு தர போறீங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. நாங்க எங்க தேர்ந்தெடுத்தோம்? அந்த பேப்பர்ல இருந்துச்சு. நான் சுகாவுக்கு கொடுக்கணும்னு போட்டிருக்கேன். இதுல நான் ஜேகேக்கு தரணும்னு போட்டிருக்கேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஜிமினுக்கு பண்ணி தரணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். நான் யாருக்கு பாடம் செய்ய போறேன் அப்படின்னா ஆரம். இங்க பத்தியா நம்ம சாருக்கு எவ்வளவு பவர் பத்தியா? அவ்வளவு வெயிட்டான களிமண் அப்படி தூக்கி போடுறாரு. கொஞ்சம் தள்ளிங்க இருப்பேன். இதை மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். இவ்வளவு வெயிட்டான களிமண் எப்படி சார் எடுத்துட்டு போறீங்க? நாங்க உங்களை மாஸ்டர்னு கூப்பிடலாமா? உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படி கூப்பிடலாம். ஓ, எவ்வளவு சூப்பரான மாஸ்டரா இருக்கீங்க நீங்க. நான் மாஸ்டரே கூப்பிடுறேன். நான் செஞ்சு வச்ச சில சாம்பிள் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானது. இது ஈஸியா உடையக்கூடியது. அதனால ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பொறுமையோட இருக்கணும். நிறைய வாட்டி தெரிச்சு போக வாய்ப்பு இருக்கு. நம்ம செஞ்சுட்டு இருக்கப்பே களிமண் எங்கேயும் போகும். நான் 5 வயசா இருந்தப்ப இந்த மாதிரி நிறைய பொருள் உடச்சிருக்கேன். ஆமா, வீட்டுல அம்மா திட்டு வாங்குவேன், அம்மா உடச்சு போச்சுமா அப்படின்னு. ஆமா, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். புரியுதாப்பா? ஒரு நிமிஷத்தை கொடுங்க, தொட்டு பாக்குறேன். லைட்டா ஒட்டுற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கணும். ஓ, என்ன போட்டு இந்த அடிக்கிறாரு. டேய் ஜேகே, நீ என்னடா பூரி மாவு உருட்டிக்கிட்டு இருக்க? சுமாரா அப்படித்தானே. சரி, நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்புறம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் நீங்க அதை போட்டு அடிக்கணும். இல்லாட்டி நம்மளால பாடம் செய்யவே முடியாது. அதை சாஃப்ட் ஆக்கணும் அந்த மண்ணு. புரியுதா? இப்ப ஆளாளுக்கு கையில களிமண் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குத்தி வைங்க. நம்மளாம் ஒண்ணு எஞ்சி போவானா, நமக்கு பிரஸ்டீஜ் முக்கியம். உட்காரு. ஏன்னா இப்படி அடிக்கிற? கை வலிக்குதுடா. இந்த மாதிரி மிஷின் அடியில சுத்திக்கிட்டே இருக்கும். சில பேர் மேனுவலா கையிலேயே சுத்துவாங்க. இப்ப நம்ம இந்த களிமண்ணை ஷேப் பண்ணணும். அதை சுத்துறப்ப கரெக்டா நமக்கு எந்த இடத்துல ஷேப் வேணுமோ அப்படியே அழகா. இன்னைக்கு இவர் பண்றதே நம்ம வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு போவோமே. உங்க எல்லாருக்கும் நான் களிமண் தரேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. என்ன இவ்வளவு சவுண்ட் வருது? நான் சும்மா தான் டேபிள் மேல வச்சேன், அவ்வளவு சவுண்ட் வந்துருச்சு. களிமண்ணா? ஓகே ஓகே. களிமண்ணை கையில தூக்கவே முடியல, அவ்வளவு வெயிட்டா இருக்கு. அவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு. இந்த களிமண்ணை ஜேஹோ பண்ண நினைச்சு அடிக்க போறேன். ஏன்னா என்னைய அடிக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப காலையே ஒரு தப்பு பண்ணிட்டாதுப்பா. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லாதுன்னு சொன்னேன். திரும்ப ஏன் சொன்னேன்? இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு ஐடியா இல்லையே. முதல்ல அடிச்சு இந்த மாதிரி ஷேப் கொண்டு வா பைத்தியம். ஜீவன், உன்னை என்ன அடிக்கிறேன் பாரு. ஜீவன் அடிக்கணும்னு ரொம்ப நாள் கனவு இருந்துச்சு. அந்த கோவத்துல நான் இப்ப இந்த களிமண் வச்சு திட்டுக்கிறேன். என்னடா சொன்ன? உன்னை அடிக்கிறேன்டா. இங்கே ஆரம் கேடுற மாதிரி இப்படிதான் இருக்கும். எரிச்சு போடா. என்ன எனக்கு என்னமோ வந்திருக்குப்பா. என்ன இது வித்தியாசமா நீ தான் பண்ணிருக்க. என்னடா இது? ஏதோ ஆகுதா இது? ஆண்டி ஆண்டி புடிக்கிடுச்சு ஆண்டி. என்னடா பண்ற? டேய், என்னடா இது? ஐயா, ஐயோ மாஸ்டர், மாஸ்டர் இங்க பாருங்க ஏதாவது மாஸ்டர். மாஸ்டர், என்னப்பா அது? இது ஏன் இப்படி மாறிச்சே தெரியலையே. என்னடா இது கையோட வந்துருச்சு? ஓயோ ஓயோ, திரும்ப அப்படியே வருது. ஓயோ, எவனாச்சும் அமைதியா வேலையை பாக்குறானா? வேலையை முடிச்சுட்டு போகாம பேசிக்கிட்டே இருக்கானு. மாஸ்டர் இங்க பாருங்க மாஸ்டர்,
ஜின்னு சொதப்பி வச்சுட்டா பாருங்கடா. மாஸ்டர் இது என்ன பண்ணணும்? ஓ ஓ ஓ என்னப்பா பண்ணி வச்சிருக்க? ஐயோ. நான் பண்ணது எதுவுமே நல்லாடா. எதுவுமே உருப்படியான ஷேப்லயே வரல, கேவலமா இருக்கு. அதை விடுங்க அமீஸ், உங்களுக்காக நான் ஹார்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. அதுவாச்சும் ஹார்ட், இது என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு வளையம் பண்ணி வச்சிருக்கேன். அதை சரி பண்ணுப்பா, அதை ஷேப் பண்ணு. என்ன பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன். இது எதுவுமே எனக்கு ஒழுங்காவே வரல, எனக்கு ஒரே எரிச்சலா வருது. அப்படியே தூக்கி போட வேண்டியதுதான். இங்க பாத்தீங்களா, நான் ஹார்ட் பண்ணிருக்கேன். சரி சரி, நோர் என்னடா அப்படி தள்ளி விடுற? இந்தாங்க, இதை வச்சு பண்ணுங்க. ஓகே ஆரம், நீ என்ன நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க? அது தப்பாச்சு. வாய வைக்காத, பேசாம போ. பரவாயில்லையப்பா, நீ கொஞ்சம் நல்லா யாரும் நீ பண்றீங்க. எனக்கு தானே செய்யற. என்ன அளவுது எனக்கு ஒன்றும் புரியல. என்னதான் பண்ணி தருது? மானம் கட்டது, எதுக்கு வேலை வந்த? பாவம், என்ன மாதிரி சுகாக்கும் வர மாட்டேங்குது. எனக்கு வரவே வராது இதெல்லாம் சுத்தமா. ஏன் அதை பண்ண வைக்கிறீங்க? இது நான் பாதியிலே கட் பண்ணணும், எனக்கு போதும். அப்ப அந்த த்ரெட்டை வச்சு கட் பண்ணுங்க. இது பண்றவங்க எல்லார்ட்டையும் பொறுமை இருக்கணும். ஜேகே நல்லா பண்றீங்களே. வாய வச்சாரு, லைட்டா ஷேக் ஆயிடுச்சு. என்ன பண்றது? நான் இப்பதான் முதல் களிமையை பண்ணி முடிச்சிருக்கேன்பா. இன்னும் நிறைய இருக்கு. நீங்களாம் வேற செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க போல. எனக்கே உணர்ந்த உருப்படியா வச்சு அதுவும் இப்ப போயிடுச்சுடா. நான் ஏதோ வந்ததை செய்யறேன், இது என்னோட கலை. ஆரம்பத்தை பாருங்களேன். ஓ, சூப்பரா பண்ணிருக்கு. கண்ணு வைக்காதீங்கடா, அது எனக்கு தான் கிடைக்க போகுது. எனக்கு ரொம்ப பாவம். அதான் ஜிமின் ரொம்ப பாவம். அவனுக்கு ஒழுங்கா வேணா செய்யல, எதுவுமே ஒழுங்கா வர மாட்டேங்குது எனக்கு. ஃபீல் பண்ணாதீங்க, வாட்டி பண்றது அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு எனக்கே தெரியல. இது என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு ஐடியா வச்சுட்டு பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி வச்சுட்டு விரல நீங்க அப்படியே உள்ள இறக்கணும். அப்பதான் அது சேஃபா வரும். ஜேகே இங்க போறது எப்படி வந்துருச்சுன்ட்டு ஏன் பாத்துட்டே நிக்கிறீங்க? உதவி பண்ண முடிஞ்சா உதவி பண்ணுங்க. நான் ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சிருக்கேன். கடுகு நீங்களா என்ன பண்றீங்க? கையெல்லாம் ரொம்ப எரியுது. இந்த களிமண்ல ஏதாச்சும் கிளாஸ் குத்திடுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், கையை கிழிச்சு விட்டு போயிடும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜேகே நீங்க நல்லா பண்றீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது தெரியல மாஸ்டர், ஏதோ ஒண்ணு வருது, நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். விடுங்களேன். செஞ்ச வரைக்கும் போதும்டா. ஏன்டா கஷ்டப்பட்டு இருக்கீங்க? நிப்பாட்டுங்கடா. எனக்கு மட்டும் எவ்வளவு களிமண் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்ரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. நான் இனிமே செய்ய மாட்டேன், போங்க. இப்ப இந்த மாதிரி உள்ள இறக்கிட்டோம்னா பிரச்சனை ஆகாது தம்பி. இது எனக்கு போதும் மாஸ்டர். நான் அப்படியே வெட்டி எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? த்ரெட் வச்சு வெட்டி எடுப்பா. த்ரெட்டா? இது என்னடா அசிங்கமான வந்திருக்கு, அதை மட்டும் வெட்டி எடுத்துருவோம். நான் பண்ணது எப்படி வந்திருக்கு பாத்தியா? வாய் போட்டுறியா? நான் ஒழுங்காவே பண்ணல. பானை செய்யறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு இப்ப? செத்த நேரம் முன்னாடி நீ ஒரு அசிங்கம் பண்ணி, அது மாதிரி எனக்கு இப்ப வந்துச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 10 நிமிஷம் தான் இருக்கு. முடிங்க. ஓகே, நான் ஓரளவு செஞ்சு வச்சிருக்கேன். அது போதும் நினைக்கிறேன். 10 நிமிஷத்துல என்ன பண்ண முடியுமோ அதை ஈஸியா பண்ணி முடிங்கடா. கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். நான் சின்ன சின்ன கிண்ணம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ட்ரை பண்ணலையா? ஆரம்புக்கு மூளையே அவனோட மூளை வேலை செய்யுது. இங்க பாத்தீங்களா என்னோட பேண்ட்ல எப்படி ஆயிடுச்சுன்ட்டு? எப்படி இப்படிலாம் ஆகுது? ஐயோ, இவ்வளவு நேரம் ஒழுங்கா வந்துச்சே, இப்ப மாறுதே. இது என்னதுடா? என்னடா இது? தடுத்து நிறுத்த முடியலடே, காப்பாத்துக்கடா. மாஸ்டர் இங்க வாங்க. மாஸ்டர் என்கிட்டயும் வாங்க, எனக்கும் தப்பு ஆகி போச்சு. அந்த கட்டப்பைய கூப்பிட்டா வரவே மாட்டான். நானே சரி பண்ணிட்டேன். உன் பேர மாஸ்டருக்கு வச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன்ப்பா, இதுக்கு மேல முடியாது என்னால. இப்பவே பாரு, சோள கட்டப்போ மாதிரி நிக்கிறேன். என்ன பண்றது? ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. எப்படி இவ்வளவு மண்ணு ஒட்டுதுன்னு எனக்கு தெரியலடா. நான் நீட்டா தான் பண்ண ட்ரை பண்ணேன். எப்படி இப்படி ஆச்சு? இதெல்லாம் தட்டி விட்டாலும் போகுதுதான். என்னடா அதெல்லாம்? ஏதோ பண்ணி வச்சிருக்கேன், விடு. நான் பண்ணதெல்லாம் நல்லது. பேப்பர் மாதிரி மடியுது. ஓ, தூக்கி போட்டு வரலாம். பார்த்தா விபத்தாயிரும் போலயே. இங்க பாத்தியா? லைட்டா தான் போச்சு, அதுக்குள்ள ஷேப் மாறுது. நேரம் வேற முடிய மாட்டாப்பா. செய்யணும்னு நினைக்கிறதே போய் செஞ்சு முடிச்சிருங்க. நான் ஒரு 2-3 படி இருக்கேன் மாஸ்டர், அதுவே போதும் தான் நினைக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஓ, ஐயோ, அழகா அந்த பேண்ட் நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு. கையை வச்சு சும்மா தான் பண்ணி விட்டேன். என்னடா நம்ம பண்ணதை பாக்குறப்ப எல்லாம் விகாரமா இருக்கு. ஒன்னொன்னு ஒரு ரகமா இருக்கே. என்ன மாஸ்டர், இது வெட்டிட்டேன், எப்படி வெளியே எடுக்கணும்னு சொல்லுங்க. செய்யுங்க, நீங்களே செய்யுங்க. தப்பானாலும் பரவாயில்ல, பண்ணுங்க. நேரமே முடிஞ்சு போச்சு, இன்னும் பண்ணிட்டு இருக்கானுங்க பரவானுங்க. இங்க பாருங்க, இது என்ன தெரியல, ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. என்னடா இதெல்லாம்? பானையை பண்ண சொன்னா கழுத்துல போற செயின் எல்லாம் களிமண்ணால பண்றாங்க. எங்களுக்கு எது ஒரு தான் பண்ண முடியும். இவன் 2 கிண்ணம் பண்ணிட்டானா? இதை எடுத்து வச்சிடலாம். இந்த சீனு. ஓகே, நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்ப ரெடியா நம்ம பிளேஸ்ல உட்காந்துருக்கோம். அது என்னடா கையில எக்ஸ்ட்ரா வச்சிருக்கு? அதெல்லாம் என்ன வேஸ்டா? இதெல்லாம் வேஸ்ட் இல்ல, நாங்க செஞ்ச ஷேப்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஈ சேர்த்து காய வைங்க. நான் பண்ணதுல இந்த ரோஜா புதார் படம்லாம் வந்திருக்கு. எனக்கு பானை செய்யறத விட இந்த மாதிரி செய்யறது நல்லா வருதோ. ஓ, எல்லாரும் அதுக்குள்ளே பெயிண்ட் அடிக்கிறீங்களாடா? ஆமா, இப்பயே அடிச்சாதான் நல்லா இருக்கும். காஞ்சதுக்கு அப்புறம் திட்டா இருந்த மீதி அடி எல்லாரும் என்னென்ன பண்ணிருக்கீங்க காமிங்கடா.
இந்த கப்பை பாருங்க, இது வளைஞ்சு வளைஞ்சு வர ஒரு கப்பு. இதுக்குள்ள தண்ணி ஊற்றி குடிச்சா சூப்பரா இருக்கும். ஓ மூளைதான்ப்பா, பரவாயில்லையே, நல்லா இருக்கேன். நீ உன் கப்பில் என்னன்னு எழுதுற? என் பேர் போடுறேன். ஓ முடிஞ்சா பாட்டு லிரிக்ஸ் எழுதி வைப்பேன், ஆனா இடம் பத்தல. இது ஒரு 4 நாளாச்சும் அட்லீஸ்ட் காயணுமா? மாஸ்டர் நான் கை கழுவணும். எங்க கழுவுறது? அங்க போய் கலப்பேன். சத்தியா ஆரஞ்சு 2 பேர் பேரையும் போட்டேன். எப்படி சூப்பரா? ஓ ஏன்டா என்னென்னத்தையே ஊத்துற? என்னன்னே தெரியல அதெல்லாம். நான் பண்ணி முடிக்க பாருப்பா. ஓ ஒரு வழியா நான் பண்ணது உருப்படியா வந்துருச்சுடா. எனக்கே ஆச்சரியம் தான், எல்லாத்தையும் நான் உடப்பேன். இது கரெக்டா இருக்கு. ஓகே டைம் ஆயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சா, எடுத்துங்க, பண்ணிட்டே போவீங்க. இந்த ஒரே நிமிஷம் இருக்கு வீரபகண்ணு, முடிச்சுட்டு வந்துடுறேன். டைம்லாம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா? அழுப்பா இருக்குடா, வீட்டுக்கு போகலாம், சீக்கிரம் முடிச்சிட்டிங்களா? அதான்டா எனக்கும் கடுப்பா இருக்கு, முடிக்க மாட்டானுங்க, உட்காந்துருக்கானுங்க அவனுங்க 4 பேரும். என்னடா போதுமா, போலாமாடா? போங்க சீக்கிரம் இடத்த விட்டே. நான் 2 பண்ணியிருக்கேன், ஒன்று ஜோ பானா, இன்னொன்று இந்த இது. நீ என்ன பண்ண? ஒரு பிளேட்டு தான், அதுக்கே நாக்கு தெளிடுச்சு. நான் இந்த பானா பண்ணியிருக்கேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பேர் இன்னும் திக்கா வரல. மிக்ஸி ஜார் சைஸுக்கு இருக்கு இது. எல்லாரும் விட இருந்து பார்க்க நல்லா இருக்கே, ஆச்சரியமா இருக்கு. டீ டைம்ல டீ குடிக்க ஒரு கப்பு, பக்கத்துல பிஸ்கட் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட். இதை நான் பண்ணியிருக்கேன், சூப்பரா இருக்குல்ல? டீ கப் பண்ண சொன்னா பாத்ரூம் ஜக்க பண்ணியிருக்கான். இல்ல இவ்வளோ டீ குடிக்கிறவங்களும் இருக்காங்க, அதனால குறை சொல்றதுக்கு மட்டும் அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வருவானுங்க. அவன் 2 கப்பு ஏதோ ஃப்ளுக்ல வந்துருச்சு அவனுக்கு, உடனே ஓர பேசுறான். ஏதோ லெந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவன் வந்து நல்லா இருக்கு. இந்த கையில ஒட்டினதுல வேற போக மாட்டேங்குது. கை தோல் லைட்டா பிஞ்ச மாதிரி இருக்கு, ரொம்ப குறகுறன்னு இருக்கு கை. அப்ப டெய்லி இந்த வேலை செய்யறவங்களோட கையை பத்தி யோசிச்சுக்க, அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் ஒரு பேச்சு அவங்க தான் ஆசைப்பட்டு பண்றாங்க. அதான் இல்ல இதை பண்ணணும்னு அவ்வளோ ஆசை, கையில அடிபட்ட கூட பண்றாங்க பத்தி. நம்ம துண்டை கிளியே பாடுறோம், பிடிச்சது சிறுன்னு கஷ்டம் இருக்கும் தான். சும்மா நீ ஓர பெருமை பத்தி பேசிட்டு இருக்காத. ஏதோ நீ 2 கப்பு ஒழுங்கா பண்ணிட்டேன்னு இந்த பத்தி பேசுறியா? என்னோட ஜாப்பனீஸ் ஸ்டைல் டீ பாட் கூட டீ மட்டும் காமிங்க. எங்களோட காமிக்க எனக்கு விருப்பம் இல்ல. இருக்கிறதுல என்னோட தான் அழகா இருக்குன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி என்னோட தான் அழகா இருக்கு. போன செய்யறப்ப தெரியாம கீழே போட்ட கிளிப்ப பாருங்க. ஐயோ என்ன கீழே போட்ட? நான் ஏன் இந்த தட்டை கொஞ்சம் வளைவா பண்ணிருக்கேன்னா, அப்பதான் நீங்க ரசம் சாப்பிட்டீங்கன்னா அதை குடிக்கலாம். ரசம் பாக்கி இருக்கும்ல, அதை குடிக்கிறதுக்கு ஈஸியான இந்த தட்டை பண்ணிருக்கேன். ஓ இதெல்லாம் என்னோட கலைகள். இதுல இந்த ரோஜா பூ தான் ஹைலைட். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுல நீங்க தண்ணி குடிக்கலாம், டீ குடிக்கலாம். நீ கேட்டா பாருங்க ஃபர்ஸ்ட். கீழே போட்டேன்டா. கடவுளே, என்ன பார்த்து இப்படி பண்ணிட்டேன்? நிறைய பண்ணிட்டேன்னு ஒரு சீன் போட்டான்ல, அதான் அப்படி ஆயிடுச்சு. அப்ப உனக்கு தானே அப்படி நான் இப்படி ஆயிருக்கணும். அதான் சீன் போட்டது பூரா நீதான். ஐயோ ஐயோ. சரி ஜிமி நீ கண்டினியூ பண்ண, என்ன சொல்லிட்டு இருந்த? அதான் இதுதான் என்னோட கலை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சூப்பரா இருக்கும் இது. இது வெளியே வேற எங்கேயுமே கிடைக்காது. இவ்வளவு அசிங்கமானது எங்கேயுமே கிடைக்காதுதான். இப்ப வீ எடுத்து என்ன நிலைமையில ஆயிடுச்சு பாத்தீங்களா? என்னன்னு தெரியல. அது கீழே விழுந்து சுத்தந்திருச்சுடா. இப்ப என்னன்னு தெரியல. இது கையை காலச்சு சும்மா இல்லாம தட்டி விட்டான்டா. அதை வந்தா வாண்டடா தெரியாம அது விழுந்துருச்சு. இது எப்படி காய வைக்கிறது? அது ஏற்கனவே ஷேப்பில் தான் இருந்துச்சு, இப்ப கீழே வந்து இன்னும் கொடூரமாயிடுச்சு. இப்ப அது என்ன பண்ண போறீங்க? கை போட்டு இப்படி வளைஞ்சு போச்சு பாரு. இது இப்படி தூக்க வேண்டியதுடா, இனிமே வருமானு தெரியல. தப்பு தப்பா இருக்கு. காஞ்சதுக்கு அப்புறமா புண்டுக்கும் போல. இது அடுத்து இது என்ன சங்கா? பார்க்க அப்படிதான் இருக்குது. அது நர்ஸ் செஞ்சிருக்கேன், ஆனா இது வேற ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. அது ஒரு சங்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பானை, ஜாடின்னு சொல்லலாம். உண்மையில தெரியாம தான் வந்துச்சா இல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு வேணும்னு தள்ளி விட்டானா? சங்குக்கு 2 பக்கம் வட்டம் இருக்கணும், இதுக்கு ஒண்ணுதான் இருக்கு. அதனால இதை நம்ம உண்டியல்னு வச்சுக்கலாம். ஓகே, காசு போடுற அளவுக்கு தான் அதுல கேப் இருக்கு, அதனால இது உண்டியல். அடுத்து இதை காய வைக்கணுமா? அதான் சூப்பரா இருக்கு. நீங்க காய வச்சு நல்ல காமிப்பீங்களா ஒரு வாரம் கழிச்சு? நீங்க வேற லெவல் மாஸ்டர். உங்களை மாதிரி ஒரு டீச்சரை நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். 23 வயசுல ஜிம் போயிடு நம்ம மாஸ்டருக்கு. சரி மாஸ்டர், ஒரு வாரம் கழிச்சு காமிங்க. இதெல்லாம் தான் அவங்க பண்ணது. பிடிஎஸ் வந்து ஆசையா வந்து களிமண்ணால செஞ்சுட்டு போனாங்க நிறைய பானைகள். அதெல்லாம் நீங்க இங்க பாருங்க, சின்ன சின்ன கிண்ணங்கள், கப்புகள், இது எல்லாமே அவங்க செஞ்சுட்டு போனதுதான். காஞ்சதுக்கு அப்புறம் வீயோட பொருட்கள் கீழே விழுந்துச்சு, அது கூட அழகாயிடுச்சு பாருங்க. இந்த அழகான சின்ன கிண்ணம் ஜீமின் பண்ணது இது ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் ஆரம் பண்ண இந்த கிண்ணம், இது 2 தான் ரொம்ப சூப்பர்.